சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ், அதில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 எலிமெண்ட்ரி மிடில் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வித்தவுட் புக்கு பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 72. அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வந்தோருக்கான புதிய எழுத்தறிவு திட்டம் எந்த வயதிற்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது? 15. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக 24x7 இலவச உதவி மைய எண் 24x7 144 17. அடுத்தது, தமிழ்நாட்டில் பயிலும் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா நில வரைபடம் வழங்கப்படுகிறது? 6 முதல் 10 வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு. அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளின் ஊதிய பட்டியல் மேலொப்பமிடுபவர் வட்டார கல்வி அலுவலர். சாரணியர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் பேட்டன் பவுல். ஆசிரியரின் குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த ஆசிரியருக்கு அனுமதிக்கப்படும் சிறப்பு தற்செயல் விடுப்பு நாட்கள் எத்தனை? 21 நாட்கள். மாநில மாவட்ட பொதுத் தேர்வில் மதிப்பெண் தரம் கைவிடப்பட்டது ஆண்டு 2015 2016. தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1984. அனைவருக்கும் கல்வி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 2001. செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் ஹென்றி டியூனட். அங்கீகாரம் பெற்ற பள்ளியிலிருந்து கல்வியாண்டின் இடையில் மாணவர்கள் இடம்பெயரும் பொழுது புதிய இடத்தில் சேர இவருடைய சிறப்பு அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற தேவையில்லை. அடுத்தது, ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியை நிரந்தரப்படுத்தும் அதிகாரமுடையவர் வட்டார கல்வி அலுவலர். மாநில அளவிலான பெற்றோர் ஆசிரியர் கழகம் சென்னையில் செயல்படும் இடம் பொது அறிவுறுத்தலின் இயக்குநரகம். மாணவர் அனுமதியுடன் விடுப்பு எடுத்தார் வருகை பதிவேட்டில் இவ்வாறு குறிக்கலாம். எல். கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஊரக திறனறி தேர்வில் பங்கு பெற நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பெண் 8ஆம் வகுப்பில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக, எந்த கல்வி கட்டாயமானது? இடைநிலை கல்வி. ஒரு மாணவனுக்கு மாற்றுச் சான்றிதழ் மறுக்கப்படும் பொழுது அல்லது தாமதப்படுத்தும் பொழுது அவர் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். தமிழ்நாடு பள்ளிகளில் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுவது ஜூலை 15ஆம் தேதி. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை நியமனம் செய்யும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். ஒரு மாணவனின் சராசரி வருகை எங்கனம் கணக்கிடப்படுகிறது? மாதம் ஒரு முறை. ஒரே வகுப்பில் மற்ற மாணவர்களுடன் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கல்வி பயில்வது உள்ளடக்கிய கல்வி. பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் மாணவரின் தாய் அல்லது தந்தை. மாற்றுச் சான்றிதழ் கோரும் விண்ணப்பம் எழுத்து மூலமாக இவரால் அளிக்கப்பட வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர். ஒரு அரசு ஊழியருக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க அனுமதிக்கப்படும் அதிகபட்ச முன்பணத் தொகை ரூபாய் 1,00,000. பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 2. பாடத்திட்ட இணை செயல்பாடுகளில் இல்லாத ஒன்று உடற்கல்வி. சிறப்பு பயிற்சி தேவைப்படும் குழந்தைகளுக்கு எத்தனை வருடங்களுக்கு மேற்படாது அப்பயிற்சி வழங்கப்படுகிறது? 2 ஆண்டுகள். முழு ஓய்வூதியம் பெறுவதற்கு தேவையான பணிக்காலம் 60 அரை ஆண்டுகள். அதாவது முழு ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 30, அரை ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 60. அடுத்ததாக, தொடக்கப்பள்ளிகளுக்கு நடமாடும் அறிவியல் ஆய்வகம் கீழ்கண்ட எந்த உலக அமைப்பால் வழங்கப்படுகிறது? யுனெஸ்கோ. அடுத்த கேள்வி, மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிகளின் அங்கீகாரத்தை திரும்பப் பெறும் அதிகாரமுடையவர் முதன்மை கல்வி அலுவலர். பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற குழந்தைகளுக்கு மலைப்பகுதியில் உள்ள இணைப்பு பயிற்சி மையத்தில் எத்தனை குழந்தைகள் அனுமதிக்கப்படுவர்? 10 குழந்தைகள்.
ஆய்வு அலுவலர் பள்ளியை திடீரென பார்வையிடுவதன் நோக்கம் ஆசிரியரின் முறையான வருகையை கணிக்க. சிறப்பு நோக்கம் எதுவுமில்லை. பள்ளி சூழல் மற்றும் முன்னேற்றத்தை அறிந்து கொள்ள. ஏ மற்றும் பி. அடுத்தது, பாடநூல்களை தீர்மானிக்கும் அதிகாரமுடையது அரசு. தலைமை ஆசிரியர் இல்லாத நேரங்களில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை கூட்ட அழைப்பாளராக செயல்படுபவர் பள்ளியில் பணிபுரியும் மூத்த ஆசிரியர். அடுத்தது, ஆசிரியர் சேமநல நிதியிலிருந்து பகுதி இறுதித் தொகை பெற விண்ணப்பதாரர் எத்தனை ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும்? 15. அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஒன்றை நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் படைத்தவர் தொடக்க கல்வி இயக்குனர். தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை வளப்படுத்தும் இயக்கம் DTRT. ஒரு ஆசிரியர் சிறப்பு நிலை தரம் பெறுவதற்கு தேர்வு நிலைக்கு பின் அதே பதவியில் 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும். அரசு ஊழியரிடம் பிடித்தம் செய்யப்படும் காப்ஸ் ஃபண்ட் எதனுடைய தொடர்புடையது? NHIS. அரசு அலுவலர்களின் வேலை நேரம் 10 மணியிலிருந்து 5:45 வரை, 10 AM to 5:40 PM. ஒரு தொடக்கப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநில ஆண்டு சந்தா தொகை 160. 3 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ரூபாய் 500. கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த விதி ஆசிரியர்களின் தனி வகுப்பு எடுக்க தடை? ஆர்டிக்கல் 28. டியூஷன் எடுக்கக்கூடாது. விரயமாதல் மற்றும் தேக்கம் என்பது எதனுடன் தொடர்புடையது? மாணவர்கள். பணியில் இருக்கும்போது இறந்த அரசு ஊழியரின் குடும்ப வாரிசுகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு வருங்கால வைப்பு நிதிக்கான அரசு பங்குத்தொகை. அரசு பங்குத்தொகை இல்லை. 61 முதல் 90 குழந்தைகள் வரை பயிலும் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு அனுமதிக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 3. பணியாளர் மானியம் என்பது அரசு உதவி பெறும் தொடக்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் சம்பளம். நீரளிப்பவர் பணியில் அமர்த்துவதற்கான கல்வி தகுதி யாது? தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பணியில் இறக்கும்போது மரணமடைந்த அரசு ஊழியரின் குடும்பத்துக்கு குடும்ப நல நிதி மூலம் வழங்கப்படும் தொகை ரூபாய் 5 லட்சம். பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்டங்களில் எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா வண்ண பென்சில்கள் வழங்கப்படுகிறது? 3 முதல் 5 வகுப்புகளுக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னும் மேலும் பல வினாக்களை நம்ம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.